Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு intraday trading strategy video. Okay, இதில் நான் எப்படி intraday strategy எப்படி intraday trade பண்ணுவேங்கிறது உங்களுக்கு நான் clear பண்ண போகிறேன். ஓகே, இது ஒரு சிம்பிள் strategy, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இதோட ரூல்ஸ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இது. நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இதில் நிறைய விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அதே மாதிரி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஹவு டு ஐ ட்ரேட் இன்ட்ராடே. ஓகே, இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர். ஓகே, நான் இன்ட்ராடே அதிகமாக பண்ண மாட்டேன். ஏன்னா சிம்ப்ளி பிகாஸ் எனக்கு தலைவலி எடுக்க வேண்டாம், அவ்வளோதான். ட்ரேடிங்கில் உங்களுக்கே தெரியும், ஈஸியாக நீங்கள் லூஸ் பண்ணால் ஆனால் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்ட்ராடேயில் நான் என்ட்ரி எடுப்பேன், ஆனால் அது பொசிஷனலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். ஓகே, அதே மாதிரி இன்ட்ராடேயில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னா நீங்கள் பை பண்ண முடியும், பை பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், ஆனால் செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் கிளியராக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்ஸ்குள்ளே போய்க்கலாம். எப்படி நான் அனலைஸ் பண்ணுவேன், என்னென்ன பண்ணுவேங்கிறத சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ். ஓகே, இது எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து சும்மா நான் வச்சுருக்கிறது, இப்போ கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துருக்கிறது. ஸோ எப்படி நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டுன்னா இதெல்லாம் ஏன் நிஃப்டி 50யோட ஸ்டாக் மட்டும் எடுத்திருக்கேன்னா, பிகாஸ் இதில் வந்து லிக்விடிட்டி ஹையாக இருக்குது. ஓகே, இதில் லிக்விடிட்டி ஹை, அதாச்சும் பை செல் ஈஸியாக பண்ணிடலாம், அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, 5-6 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்ஸ் மட்டுமே ஒரு 3 மந்த்ஸ்க்கு ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. 2-3 நாள் லாஸ் ஆகும் போகலாம், 2-3 நாள் ப்ராஃபிட்டாகவும் போகலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட பொட்டென்ஷியல் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்குள்ளே போயிடலாம். நான் எப்படி அனலைசிங் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது சொல்கிறேன். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் மார்க்கெட்டோட கரண்ட் லெவல். இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். ஓகே, இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா 15 மினிட்ஸில் போய்ப்பேன். 15 மினிட்ஸில் போய்ட்டு இதை நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி இப்போ தான் இங்கிலீஷில் வீடியோ பண்ணேன், அதனால் அந்த ட்ராயிங் இருக்குது, அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் செஷனோட க்ளோஸ். ஓகே, லாஸ்ட் செஷனோட க்ளோஸ், அதனால் இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும். ஓகே, இது வந்து அது ப்ரீவியஸ் செஷனோட க்ளோஸ். இது ஒர்க் பண்ணாமல் கேட்டால் சான்சஸ் இருக்குது, ஆனால் இதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு கீழே வரைக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லெவலில் மார்க் பண்ணிப்பேன். இந்த லெவலில் மார்க் பண்ணிவிட்டு இந்த லெவலில் கீழே வந்து நான் செல் பண்ணுவேன். இது சிம்பிள். இது இன்னும் கொஞ்சம் எப்படி நல்லா பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா, நான் 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பொல்லிஞ்சர் பேண்ட், இன்னொன்று வந்துட்டு ஒரே ஒரு இஎம்ஐ. ஓகே, அது கிளியர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பொல்லிஞ்சர் பேண்டை ப்ளாட் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போய்ட்டு பொல்லிஞ்சர் பேண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளாட் ஆயிரும். இது செட்டிங்குள்ளே போய்ட்டு பேஸ் லைன் எடுத்துகிட்டு பேஸ் லைன் நான் ஹைட் பண்ணிடுவேன். இன்புட்டில் லென்த் வந்து 20, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 1.5, அவ்வளோதான். ஓகே, பண்ணிவிட்டு எப்போல்லாம் கேண்டில் பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே போகுதோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா மார்க்கெட் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சுன்னு. இங்கே சென்டரில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட சென்டரில் தான் வந்துட்டு இதோட வால்யூம் அதிகமாக கேப்சர் ஆகிருக்கும். ஓகே, இதோட சென்டரில் தான் வால்யூம் கேப்சர் ஆகிருக்கும். அதாச்சும் இந்த லெவலில் எங்கேயோ தான் வந்து இதோட இது வரும், மிடில் பேண்ட் வரும். ப்ளாட் பண்ணி பார்த்துடலாம் ஒரு டைம். பேஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், மிடில் லைன் இதுதான் வந்துட்டு இதோட வால்யூம் இருக்கிற இடம். ஸோ நமக்கு அது வேண்டாம், அது நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ இங்கே தான் நிறைய வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு, இங்கே தான் நிறைய செல் ஆர்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். அப்போ என்ன இருக்குன்னா, இங்கிருந்து தான் மார்க்கெட் வந்து செல் ஆஃப் வந்திருக்கு. அப்படின்னா ரொம்ப ஹையர் ப்ராபபிலிட்டி என்ன இருக்குன்னா, அது பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே ஸ்ட்ரெச் ஆகக்கூடாது, பொலிஞ்சர் பேண்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது அப்போ தான் வந்து அது ஒரு கரெக்ட் ப்ரைஸ். நீங்களே பாருங்கள், நிறைய டைம் வந்து அது பொலிஞ்சர் பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். வெளியே ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா அது ரிட்டர்ன் உள்ளே வந்துடும். இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாச்சும் எப்போல்லாம் பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே ப்ரைஸ் போகுதோ, அதாச்சும் மேலே பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே போனால் நம்ம ஷார்ட் பண்ணுவோம், பொலிஞ்சர் பேண்டுக்கு கீழே வந்தால் நம்ம பை பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிள். இதில் நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன, அதாச்சும் டாட்டா மோட்டார்ஸோட சென்டிமெண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். டாட்டா மோட்டார்ஸோட மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்குது, தெரியுதுங்களா? மேலே கீழே, மேலே சைட்வேஸில் இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே போகுது, அதனால் இது இப்போதைக்கு சைட்வேஸில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் 90% ஆஃப் டைம் சைட்வேஸில் தான் இருக்கும், 10% ஆஃப் டைம் தான் ட்ரெண்டிங் ஆகும். இது நீங்கள் வந்துட்டு
நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த லெவலுக்கு வந்தால் நான் ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, அந்த லெவலுக்கு இல்லாட்டி அப்சைடு பொலிஞ்சர் பேண்டுக்கு அப்சைடு கேண்டில் கிடச்சதுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதாவது இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு அப்சைடில் எனக்கு ஒரு கேண்டில் கிடைக்கணும், அப்போ நான் ஷார்ட் பண்ணுவேன். இது என் டார்கெட்டாக வைப்பேன். இல்லாட்டி இந்த லெவல் வந்தால் நான் ஷார்ட் பண்ணுவேன். சிம்பிள், இவ்வளோ சிம்பிள். இது கூட நான் இன்னொன்று யூஸ் பண்ணுவேன். அதாவது இஎம்ஐயில் 22 இஎம்ஐ யூஸ் பண்ணுவேன். 22 என்னென்னா ஒரு டைரெக்ஷன் காமிச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ இது பெண்டாக இருக்கா? பெண்டாக இருக்கும்போது இது செல்லிங்கில் இருக்குது. இதே மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, அதாச்சும் இந்த 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 இஎம்ஐ வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல அக்யூமுலேஷன், அந்த இடத்துல வந்துட்டு புது செல்லர்ஸ் பையர்ஸ் வராங்கன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். இங்கே நான் இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா இது டவுட்டு தான். ஏன்னா தெர் இஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி இந்த இஎம்ஐ கிட்ட ப்ரைஸ் போகிறக்கு. கொஞ்சம் மேலே ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக செல் பண்ணுவோம். அதாச்சும் இந்த மாதிரி ஒரு கேண்டில் பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே இந்த மாதிரி ஒரு கேண்டில் எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் இப்படி செல் பண்ணிவிட்டு நான் உட்காந்துருவேன். இங்கே பாருங்கள், இங்கே நான் செல் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுருக்கேன்னு வைங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு ரெட் கேண்டில் நான் பார்த்துட்டேன். ஓகே, இங்கே நான் செல் பண்ணியிருக்கேன் இந்த கேண்டில் கீழே, இந்த கேண்டிலுக்கு மேலே என்னோடய எஸ்எல் வச்சுட்டு நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1:3 ஆயிடுச்சா? 1:2 கூட எடுத்துக்கலாம். 1:2 ஆயிடுச்சா? சிம்பிள். எவ்வளோ டைமில் இருக்குது? 3 days. ஆனால் 3 days நீங்கள் செல்லிங் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம பையிங் பார்க்கலாம். நான் பையிங் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணல இதில். ஏன்னா பையிங்கில் தான் வந்துட்டு பொட்டென்ஷியல் அதிகம். ஓகே, இங்கே ஒரு சிக்னல் கிடச்சிருக்கா? இந்த இடத்துல ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு. ஓகே, அதே இங்கே நம்ம பை பண்ணுறோம். இந்த ஸ்விங்கு கீழே என்னோடய எஸ்எல். ஓகே, இங்கே ஒரு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா? இந்த ட்ரேடில் எஸ்எல் ஹிட், டோட்டலி ஃபைன். கொஞ்சம் இன்னும் பின்னாடி போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பை காமிக்குதா? இது கேண்டில் வெளியே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பை பண்ணிட்டேன், இது கீழே நான் எஸ்எல் வச்சிட்டேன். பையிங். ஓகே, பையிங்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். 1:4 கிடச்சிருச்சா? ஈஸி. செல்லிங் இங்கே பாருங்கள், வெளியே போயிடுச்சு. ரெட் கேண்டில் பார்த்துட்டேன், இங்கே நான் வச்சுட்டேன் ஸ்டாப் லாஸ் 1:4. ஈஸி. இது இன்ட்ராடேலே கிடச்சிது, இது பொசிஷனில் கிடச்சிது. ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்கள், இது பொசிஷனலில் கிடச்சிது, அதாச்சும் இது 4 hours கிடச்சிது. ஓகே, அதாச்சும் நான் வந்துட்டு 10:15 வாங்கினேன், நெக்ஸ்ட் டே செல் பண்ணேன். ஓகே, 9:15 நான் செல் பண்ணிட்டேன். இது பொசிஷனல். ஆனால் இது இன்ட்ராடே தானே. அதாச்சும் இங்கே என்ட்ரி பண்ணேன், இங்கே ஹோல்ட் பண்ணிட்டேன்னா சிம்பிள் ஆயிடுச்சா? உங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லாட்டி முடியாது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேட்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:2 ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி மேலே சைடில் அதாச்சும் நீங்கள் வந்து டாப் பிடிக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைம் வெளியே போயிருக்கு எஸ்எல், திருப்பி வெளியே போயிருக்கு. எவ்வளோ பெரிய டார்கெட் பாரு, பிக் டார்கெட்ஸ் இதெல்லாம். இதனால தான் நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட் ஃபஸ்ட் பார்க்குறோம். நம்ம வந்து ராங் டைரெக்ஷனில் சிக்கிடக்கூடாதுங்கிறனால தான் மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்குறோம். கீழே வந்துருக்கு, இங்கே ஆல்ரெடி நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பையிங் வரும்போது பையிங் பண்ணுவோம், இல்லை இங்கே வரும்போது செல்லிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் போயிருங்க. எஸ்பிஐஎன் எப்படி ட்ரேட் கிடைக்கிது? எஸ்பிஐஎன் பாருங்கள், இப்போது இங்கே வந்துச்சா? கீழே மேலே போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா? நீங்களே பாருங்கள், இங்கே நான் என்ட்ரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே பை பண்ணி இங்கே எஸ்எல் வச்சுருந்தேன் அப்படின்னா, இதுதான் என்னோடய 1:2 இந்த இஎம்ஐ கிட்டே டச் ஆகிடும், ஈஸியாக டச் ஆகிடும் 1:2. ஓகே, இவ்வளோ சிம்பிள் கைஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெகுலராக 3 months காசு பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், இது வெளியே போயிடுச்சு. இது இன்னும் வெளியே போகிற ட்ரை பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெளியே போச்சுன்னா கூட நான் செல் பண்ணிடுவேன். செல் பண்ணால் ஈஸியாக கீழே வந்துடும். செல்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். இங்கே பாருங்கள், மேலே போச்சு, கீழே டவுன். எவ்வளோ ஃபால் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பண்ண தெரியணும். யூ ஷுட் நோ டு டூ திஸ். இது தெரில அப்படின்னா கஷ்டம். இங்கே பாருங்கள், வெளியே போயிடுச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. பிபிசிஎல்ல எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இப்போது நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பிபிசியில் ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே எஸ்எல் வைக்கலாம், இது டார்கெட் வைக்கலாம். மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன? மார்க்கெட் சென்டிமெண்ட் அது ஒரு இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் பையிங்கில் இருக்குது. ஆனால் இது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் தான். ஆனால் இன்ட்ராடே பண்ணுறோம். இன்ட்ராடேயில் மார்க்கெட் எங்கே வேணால் மூவ் பண்ணலாம்.
தட் இஸ் a வெரி ஹை ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் a ஹை ப்ராபபிலிட்டி பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே இருக்குது, அதனால ரொம்ப ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது கீழே வர்றக்கு. சரி 15 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸ் பெருசாக தெரியுது அப்படின்னா 5 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வெளியே ஆல்ரெடி பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே இருக்குது. பொலிஞ்சர் பேண்டுக்கு வெளியே இங்கே நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும், நமக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கும், இதை நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும். 1:2 டார்கெட் ஈஸி. இது இவ்வளோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கைஸ். இதில் வந்து ஒன்றும் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. பொலிஞ்சர் பேண்ட் 1.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், SMA 20, EMAல 22, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இவ்வளோ தான் நான் ப்ளாட் பண்ணியிருக்கிறது. 15 மினிட்ஸில் யூஸ் பண்ணலாம், 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ், உங்களோட ரிஸ்க் ஆப்படைட்டை பொறுத்து. ஸோ பையிங் வந்து நீங்கள் எனி டைம் பண்ணிக்கோங்க, பையிங் வந்து பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செல்லிங் மட்டும் இன்ட்ராடேயில் க்ளோஸ் பண்ண பாருங்கள், அதுதான் வந்துட்டு பெட்டர் எப்போவுமே. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். இதுக்கு வேணுங்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கூட நான் வந்துட்டு கீழே ஷீட் ஆட் பண்ணிடுவேன். இன்ட்ராடேக்கும் சேம் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எஸ்எல் மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும். அந்த காலம்ஸில் அதே உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துரும் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு. லெவரேஜ் வாங்காதீங்க. உங்கள் கேபிட்டல் சேவிங் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும். உங்களோட மெயின் ஸ்டாண்ட் அதாச்சும் நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து டிஃபென்ஸ் தான் விளையாடணும். ஓகே, அஃபென்சிவ் பையிங் வாங்கினா தான் நிறையா பணம் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஸ்டாக் ட்ரேடிங்கில் வந்துட்டு அப்படி கிடையாது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் வாங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு பொட்டென்ஷியலாக தெரியும், அதுதான் அவங்க வாங்குவாங்க. அவங்க ப்ராபபிலிட்டியில், நீங்களும் ப்ராபபிலிட்டி கேம் தான் விளையாடணும். ஓகே, இதில் சைக்கலாஜிக்கல் இன்டாக்டை வைங்க. நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் ஃபஸ்ட்டு 5-6 ட்ரேட் வந்து லாஸ்ட்டில் போகலாம். இட் இஸ் டோட்டலி ஃபைன். அதனால தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கிறது நான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களை வந்து ட்ரேடிங் கேமில் காப்பாற்றும், வேறு எதுவுமே உங்களை ஹெல்ப் பண்ணாது. இது ஒரு நல்ல கெரியராக நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாலோ த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ளீஸ் அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் எங்கேயும் போகலன்னு அர்த்தம். நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் கிடையாது. நான் இன்ட்ராடேயில் பொசிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் பொசிஷனெல்லாம் தான் எடுத்துகிட்டு போவேன். அதாச்சும் இன்றைக்கி இன்ட்ராடே டைமிங்கில் நான் என்ட்ரு பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது ஸ்விங் ட்ரேடாக மாறிடும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட் என்னோட அப்படி தான் இருக்கும். அதுதான் நான் ப்ரிஃபரும் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு தலைவலி தேவையெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன், ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். அண்ட் இட் இஸ் குட். ஓகே, லாங் டேர்முக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் கூட கொடுக்கும் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸோ இன்ட்ராடே செட்டப் இவ்வளோ சிம்பிளான செட்டப், எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இண்டிகேட்டர்ஸ் கூட 70-80% நிறைய டைம் வந்து தெர் இஸ் அ வெரி ஹையர் சான்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த விதமான டிப்போ அட்வைஸும் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. நான் ஒரு ஆர்டினரி ட்ரேடர் ஹூ ட்ரேட்ஸ் ஃபார் மை லிவிங். அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கற்றுக்கிட்டு யாரும் கிடையாது. அதனால் எல்லாருமே இது கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிங்கன்னா திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும் லேர்ன் பண்ணுறக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் கைஸ். பை.